சுவையான பெல்ஜியம் தலைநகர் குட்டி கோவா வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா சொன்னால் அடுப்பில் வந்து சட்டி வச்சுருக்கு. சட்டியில் வந்து ஒளிவெண்ணெய் விட்டுருக்குது. அதில் கொஞ்சம் கடுகு போட்டுட்டு இந்த மாதிரி பொரிஞ்சு வரைக்கல அடுப்பை வந்து ஒரு மிதமான சூட்டில் விடுங்கோ. அப்புறம் வந்து கொஞ்சமாக சீரகம் போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதை போட்டுட்டு வடிவாக கிளறி போட்டு இப்போ வந்து பூண்டை போடுவோம். பூண்டையும் போட்டுட்டு அதையும் சேர்த்து வடிவாக கிளறணும். கிளறி போட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஓரளவு பொன்னிறமாக வரணும். இப்போ வந்து ஒரு பாதி தக்காளி சின்ன சின்னதாக வெட்டிட்டு அதையும் போடுவோம். போட்டுட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இப்போ வடிவாக எல்லாம் சேர்கிற மாதிரி கிளறி போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், சின்ன கரண்டியில் ஒரு காக்கரண்டி மஞ்சத்தூள் அதையும் போட்டு வடிவாக எல்லாம் சேர்கிற மாதிரி கிளறி போட்டு சின்ன கரண்டியால் ஒரு அரை கரண்டி மிளகாத்தூள், அந்த மிளகாய் வைக்க இடங்குற வரைக்கும் கிளறி போட்டு இப்போ வந்து பாருங்கள், இதுதான் கோவா, சின்ன குட்டி கோவா, புருசல் பெல்ஜியத்தின தலைநகர்ன்ற பேர் தான் இந்த கோவாவுக்கு. அருமையாக இருக்கும், அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த கோவா. இதை பல மாதிரி செய்யலாம். இப்படி செய்து போட்டு வடிவாக கிளறி போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வடிவாக திறந்து மிதமான சூட்டில் தான் விடணும், இல்லாட்டி கருகி போயிடும். ஒரு கிளறி போட்டு இப்போ எடுத்துட வேண்டியதான். அருமையான பெல்ஜியம் குட்டி கோவா ரெடி ஆயிடுச்சு. நல்லா இருக்கும், செய்து பாருங்கோ. கண்ண நேரம் தேவையில்லை, ஒரு 5 நிமிஷத்தில் அருமையான டேஸ்ட்டோடு கிடைக்கும். சந்தோஷம். வேறு என்ன, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.